தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தென்மண்டல முதல்வர்களுடைய மாநாடு சில நாட்களுக்கு முன்னால் தான் டீலிமிட்டேஷனே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க சட்டமன்றத்துக்குள்ளால. தமிழக எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் முதலமைச்சர் விஜய் அவர். ஆனால் இந்த முதல்வர்கள் மாநாட்டில் எங்களை பாதிக்கிற மாதிரி டீலிமிட்டேஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பல்ட்டி அடித்த மாதிரி இருக்குது. அதுபோல் டிகே சிவகுமார் அவர்கள் வலிமையாக பேசுகிறாரு. மேகதாது அணை கட்டுறதே தமிழகம், கர்நாடகா 2 மாநிலத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் தமிழக முதல்வருடைய குரல் வலிமையாக இல்லையா? பக்கத்திலேயே இருக்கிறாரு முதலமைச்சர். 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. காவிரியில் தண்ணீர் திறந்து விடலை. இந்த பிரச்சனைகள்லாம் வலிமையாக கேட்டிருக்கலாமே, அமித்ஷாவிட்ட கேட்டிருக்கலாமே. இல்லை, அவர் படத்தில் அந்த உணர்வுகள்லாம் வெளிப்படுத்துவார், மேடைகளில் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவார். ஆனால் ஏதோ காரணத்தினால முதலமைச்சராக ஆன பிறகு இந்த கோட்டு போட்டுக்கிறதுனால அந்த உணர்வு நெஞ்சுக்குள்ளே நின்றுச்சு. அது கோட்டை தாண்டி வெளியில் வர்றதில்லை இந்த முதலமைச்சரானதுனால. அது காரணத்தினால தான் யாருக்கிட்டையுமே பண்ணலை. இதில் எனக்கு என்ன ஒரு ஒன்று புரியல அப்படின்னா, சரி ஐயா அமித்ஷாவை எதிர்க்க முடியாது. காரணம், அவர் மத்திய உள்துறை அமைச்சர். நம்மளோட குடிமை அவர் கையில் இருக்குது. சிபிஐ வழக்கு இருக்குது. நம்ம வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தோம், வருமானத்துக்கு அதிகமாக புலிப்படத்துக்கு காசு வாங்கணும், அந்த வழக்குகள்லாம் இருக்குது. நம்ம வரி பாக்கி வச்சுருக்கிற ஒரு குடிமகன். அதை தாண்டி கரூர் கேஸ் நமக்கு எதிராக பெண்டிங்கில் இருக்குது. நம்மளும் அதை விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க. இன்னும் அந்த சார்ஜ் ஷீட் வரல. ஸோ இந்த நெருக்கடிக்காக அமித்ஷாயிடம் சமரசமாக இருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதையே எப்படி சரி செய்கிறாங்கன்னா, விஜயோட ஆதரவாளர்கள், என்கிட்ட ஒரு காணொலி வந்தது. அதாவது அமித்ஷா கால் மேலே கால் போட்டுன்னு உட்காரலையா, விஜய்கிட்ட இப்படி சாதாரணமாக உட்காந்தாராம், மற்றவங்க கிட்டலாம் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட புத்தி கூர்மை இருக்குது பாருங்க. இதுதான் அவங்க அரசியலை பற்றின புரிதல்ன்றது. இதை ஒரு பெரிய கூட்டம் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கு. இது உண்மை, இதுதான் உண்மை. அதாவது இப்போ எனக்கு கால் நான் வேணும் போது போட்டுக்குவேன், வேணாம் போது வச்சுக்குவேன். இது என் கால். புஷ்பா படத்தில் என் கால் நான் போட்டுக்கிறேன், மொவாதி மார்க்கெட்டில் கிடைக்கும், போய் ஓனரை வாங்கிக்க சொல்லுன்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அது என்னன்னா, என் கால் அவர் போட்டுக்கிறாரு, இல்லை தூக்கி தோல் மேலே போட்டுக்கிறாரு, ஏதோ ஒன்று அநாகரிகமாக. அதாவது அது டெல்லியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லெக்ஸ் போட்டு உட்காருவாங்க, பழக்கம் இருக்கும். இப்படி உட்காந்தானா அப்படி உட்காந்தானா. இது இப்போ என்ன சொல்ல, அமித்ஷா விஜய் பார்த்து பயப்படுறாரு. இது ஏன் இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது இன்ஸ்டாவில் 30 செகண்ட் போட்டுன்னா, உண்மையிலே பயம் விஜய் சாருக்கு. அதை வெளிப்படையாக அப்படி சொல்ல முடியாது, காட்டிக்க முடியாது. அதனால் அமித்ஷா கால் மேலே கால் போட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி விடணும். அதை திருப்பி விட்டுட்டு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டுட்டு விஜய் அண்ணா அப்படியே நடந்து வரா மாதிரி வச்சுட்டாங்க காட்சி. இப்போ இது பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஸ்கூல் பசங்க, கருத்து தெரியாத பசங்க, வாழ்க்கை புரியாத இளைஞர்கள் என்ன நினைப்பாங்கப்பா, அவங்க இப்போ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நம்மக்கிட்ட தர்க்கம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஹலோ சந்திரபாபு நாயுடுலாம் மரியாதையே கிடையாது, நாயுடு கிட்ட கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்தார் அமித்ஷா. இந்த ஆட்சி கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு இப்போ காரணம். மொத்த குடிமையும் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கு. இன்னைக்கு தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை, நிறைய விஷயத்துல பிரச்சனை இருக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்தாராம். இது அவங்களோட புரிதல், அரசியல் புரிதல். யாருக்கு எவ்வளோ சீட்டு, ஒரு எம்பி கிடையாது விஜய்க்கு. தாவேக்காக்கு பாராளுமன்றத்திலேயோ லோக்சபாலத்திலேயோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேக்கே கிடையாது இந்திய அரசியலில். தமிழ்நாட்டில் இப்போ தான் அவங்க முதலமைச்சராக வந்திருக்கிறார். தமிழக அரசியலில் முடிவு எடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தில் எங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய சேர்ந்தவங்க அதை அறிக்கையாக கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலாக ஒன்று போட்டு இந்த மாதிரி கர்நாடக முதலமைச்சரிடம் மனுவை கொடுத்தாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதில் 3 சரத்து. ஒன்று தமிழ்நாட்டில் மக்கள் மனக்கசப்பில் இருப்பாங்க, சங்கடத்தில் இருக்கிறாங்க. ஒரு 3 உறவுகளை நீங்கள் உங்கள் கர்நாடகத்துறை சுட்டு கொண்டுட்டுச்சு. அவங்க கேட்டால் மான் வேட்டையாட வந்ததாக சொல்கிறாங்க, இவங்களை கேட்டால் மாடை தேடி போனதாக சொன்னாங்க. எது உண்மை எது பொய்ன்றது விசாரணையில் வரட்டும். ஆனாலும் உங்கள் வனத்துறை சுட்டது தப்பு. இது மனிதாபிமானற்ற செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னோடய கண்டனத்தை ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னோடய சகோதரராக நீங்கள் வந்திருக்கிறீங்க. என்னோடய சகோதரர்கிட்ட தமிழ் சொந்தங்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன். இனிமேல்ட்டு இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் சொன்னதில் எதனா ஆபாசம் இருந்துச்சா, இதை ஒரு கடிதமாக எழுதி கொடுத்துருக்கலாம். அதுலேயே
கர்நாடகத்துக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும். கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, அதை கொஞ்சம் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் விட்ட தண்ணியை நீங்கள் ஜூலையிலே கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா எங்களோட நிலமை இருக்கும். இயற்கை ரீதியாக மழை வருது, உங்களுக்கு 60 டிஎம்சிக்கு மேலே இருந்தபோது கூட எங்களுக்கு 2 டிஎம்சி கொடுக்கல. இதெல்லாம் வந்து அடுத்த முறை இனிமேல் வர வருடங்களில் இது மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். இது 2வது கோரிக்கை. 3வது, மேகதாது பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ, இல்லை காவேரி நடுவர் மன்றம் என்ன சொல்லுதோ, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம செயல்படுவோம். நியூட்ரலாக கொடுத்துட்டு இது ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருக்கலாம்ல கர்நாடகா டிகே சிவகுமார் கிட்ட. அவர் கேட்பார் என்னன்னு, திறந்து பார்க்க போகிறாரு, கொடுத்தாச்சு. இந்த டெமி ஒஃபிஷியல் லெட்டரு கடிதம் தான் ஏதணும்னு இல்லை, நேரில் கூட கொடுக்கலாம். அப்புறம் முல்லை பெரியார் அவர் சொல்கிறாரு, அவர் இன்னும் பரந்த மனசு சொந்தக்காரர் சதீஷ்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கட்டிக்கங்க, நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க, நீங்களே லொக்கேஷன் பண்ணிக்கோங்க, தண்ணியையும் நீங்களே எடுத்துக்கோங்க, பணத்தை ஒண்டி நான் தரேன். எவ்வளோ தாராளமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா கேரளாவும் கர்நாடகாவும். கர்நாடகத்தில் சொல்கிறாரு, மேகதாது தமிழ்நாட்டு நலனுக்காக தான் மேகதாது. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்லாம்? ஏதோ பாதிப்புக்கு கீழே இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, ரைட்டு. இப்போ எவ்வளோ பேர் வராங்க. கர்நாடகா பார்டரில் வட்டால் நாகராஜ் போன்றவர்கள் அதிகமான போராட்டங்கள் நடத்துனாங்களா, இல்லை தமிழ் அமைப்புகள் நிறைய போராட்டம் பண்ணாங்களா? கன்னியாகுமரியில் கேரளாலேருந்து வந்து குப்பையெல்லாம் கொண்டு போகிறீங்க, கன்னியாகுமரியிலேருந்து மணல் மலையை ஏற்றுமதி பண்ணி கொடுத்துருங்க. அப்போது அதாவது மக்கள் பழகுறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாகட்டும், கேரளாவோடவோ கர்நாடகாவோட பழகுறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்க? குப்பை கலந்த காவா தண்ணி கலந்த தண்ணியை விடுறதுக்கே உங்களுக்கு வலிக்குது. நல்ல தண்ணி கூட இல்லை, அதில் எல்லாமும் நீங்கள் பயன்படுத்திட்டு மிச்ச மீதி கெமிக்கலு கழிவு எல்லாத்தையும் விடுறீங்க. நீங்கள் இதுதான் செய்கிறீங்க எங்களுக்கு. ஆனாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணுறதுங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து சகோதர மாநிலமாகவும் எங்களோட உறவாக தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. போதா குறைக்கு எங்கள் முதலமைச்சருக்கும் இதை பற்றின புரிதல்லாம் இல்லை. ஆனால் பேருக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் திராவிட கட்சின்னு சொல்கிறார். திராவிட கட்சிகள் இந்த மாதிரி விவகாரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. தமிழ் தேசியம் இதனுடைய உச்சம். திராவிட கட்சிகள் அதில் ஒரு நடுநிலை எடுப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதில் சுத்தமாக அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இவர் தேவையில்லாமல் அவங்களெல்லாம் வந்தப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், என்னை பொறுத்தவரையிலன்னா, கர்நாடகத்துக்கு நான் வரேன் சொன்னப்போ பெங்களூர் வர வேண்டாம், நிலைமை சரியில்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிலைமை சரியில்லை, நீங்கள் வர வேணாம், வேற எங்கன்னா வைங்க. ஸோ நம்ம பெரியப்பா சந்திரபாபு நாயுடு அங்கே வச்சுக்குவோம், இல்லை திருப்பதியில் மீட்டிங் போட்டுக்கலாம். அப்படியே போயிட்டு சாமி கிம்மி கும்பிட்டு திருப்பதி ஏழுமலையில் கும்பிட்டா மாதிரி கூட விஜய் சார் அதெல்லாம் நல்லா பண்ணுவார். திருமலையானிடம் வேண்டுதல் பெற்றார். அதாவது 10 ஓட்டு வருதுன்னு போட்டிங்கன்னா சொன்னோம், எங்கே எந்த சாமி இருந்தாலும் போய் சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் வந்துட்டு நான் பான் அந்த மதம், நான் பான் இந்த மதம்லாம் பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. ஓட்டு அரசியலுக்காக. அதுக்கப்புறமா எங்கன்னா கோயிலுக்கு போனாரா அவர்? ஏன்? பக்தின்றது தேர்தல் நேரத்தில் வர்றது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையிலே உங்களுக்கு பனிமாதா மேலே அக்கறை இருக்குது, உங்களுக்கே திருச்செந்தூருக்கு முருகன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உண்மையிலே வந்து உங்களுக்கு மசூதிக்கு போய் நமாஸ் பண்ணுற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அதை வந்து இந்த 100 நாளில் நீங்கள் அதுக்கப்புறம் எங்கன்னா பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாருங்க. அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு கோயிலாக போய் உக்காந்துக்கிட்டு மசூதியில் போயிட்டு நமாஸ் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்தலை. அவங்கவுங்க மக்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ பண்ணணும். இந்த 100 நாளில் எதனா கோயிலுக்கு போனார் அவர்? ஏன்? தேர்தல் நேரத்தில் ஒண்டி போகிறீங்க, அப்படியே முட்டி போட்டுனே போகிறீங்க. ஒரு காணொலி வந்தது, இயேசுநாதர் வந்து அப்பா உன் நடிப்பு தாங்கலையா, நான் பெத்தலகாமுக்கே ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு இயேசுபிதா வந்து இறங்கி ஓடி போகிற மாதிரி ஒரு காணொலி பார்த்தேன் நான் கிராஃபிக்ஸில். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ பூனைக்குட்டி வெளியில் வந்துச்சா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மதம் சாதின்றது அவங்கவுங்க பார்த்துக்கிற விஷயம். அதுக்குள்ளே போய் இவர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான். அதை வந்து இதுலுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வி சவுத் இந்தியா இங்கே பேசும்போது கூட பாருங்கள், நம்ம ஆட்சி நாம தானே இருக்கிறோம், உங்கள் விஜய். அதே மாதிரி நம்ம தென்னிந்தியா, நம்ம தான் சவுத் இந்தியா, நம்ம நல்லா பார்க்கணும். எப்போ என்ன உங்களுக்கு என்ன துணை பிரதமர் பதவி எதுனா கொடுத்துக்கிறாங்களா, இல்லை பிரதமர் தென்னிந்தியான்னு எதனா பொறுப்புன்னு போட்டு கொடுத்துக்கிறாங்களா? எதுக்கு இந்த பில்டப்பு? பூரா பில்டப்.
இப்போ வரவங்கெல்லாம் வந்துட்டு மேகதாது நல்லதுன்னு கர்நாடகாக்காரங்க இங்கே வந்து நமக்கு சொல்லிட்டு காது குத்தி பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி முல்லை பெரியார் விஷயத்தில் ஐயா சதீசன் வந்து நீங்களே கட்டிக்கங்க, நீங்களே பண்ணுங்க, பணம் நான் கொடுக்குறேன், ஆனால் அணையோட உயரத்தை எது பிரச்சனை, அணையோட உயரம் தான் பிரச்சனை, அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு வந்து மகாபலிபுரத்தில் முந்திரி பருப்பு பகடாலாம் வச்சு ஐயா அமித்ஷா வந்துட்டு இப்போ இதனுடைய ஒரே கண்டுபிடிப்பு என்னன்னா, அமித்ஷா கால் மேலே கால் போட்டு உக்காருந்தாமா. இந்த மொத்த மீட்டிங்கோட சாராம்சம் அதான். நேற்று கூட சொல்கிறாங்க பேசும்போது நண்பர்களாம், அது வந்து டிப்ளமேட்டிக். நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, நேற்று போட்டாங்கல்ல டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும், இந்த வரி பகிர்வு பிரச்சனை இருக்குது. இந்த டிசம்பர் 2026 வரி பகிர்வை வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை தென்னிந்திய மாநிலத்துக்கு கூட ஏற்றி கொடுத்துருவீங்களா? 19% மக்கள் 30% ஜிடிபி கொடுக்குறாங்க. திருப்பி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க? ஏமாத்த தானே செய்கிறீங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியா. நேற்று உட்காந்து கூடி எல்லா பெரிய மனுஷங்களும் பேசுனீங்களே, இந்த டிசம்பர்லேருந்து வந்துருமா? சரி, மினரல்ஸ் அண்ட் மைனிங்ஸு, அதாவது உங்களுக்கு கனிம வளத்தை வந்து அந்தந்த மாநில கட்டுப்பாட்டிலேருந்து மத்திய அரசே எடுத்துக்குது மொத்தமாக. முன்னாடி வந்து ஒரு சில மினரல்ஸை வந்து அவங்க ஏலம் விடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இடத்தையுமே அவங்க முடிவு பண்ணுவாங்க எல்லாமே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ பெரிய பெரிய முதலாளிக்கு வேதாந்தாக்கோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு அம்பானிக்கோ அதானிக்கோ ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அவங்க விற்றுருவாங்க, அங்கேருந்து ஏலத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, யாரும் கேட்க முடியாது. என்ன இதுன்னா, யாரோட இடம் இது? தமிழ்நாட்டு மக்களினுடைய இடம். தமிழ்நாடு மக்களை அதிகாரம் பண்ணுறது தமிழ்நாடு அரசு. அந்த அரசை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது தமிழ்நாட்டினுடைய மக்கள். அந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துன்னு போகிறதுக்கு எப்படி நீங்கள் விடலாம்? இதை பற்றி ஒரு வார்த்தை பேசணும். கன்னியாகுமரிக்கு இல்லை இருந்தோ இல்லை தென் மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு ஒரு சில மணல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டிங்க, ரைட்டு, வரவேற்கிறோம். நம்மளோட அந்த கனிம வளம்லாம் வந்து வேறு மாநிலத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா இங்கே பற்றாக்குறை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்குதுன்னு நிறுத்திக்கிறீங்க, ரைட்டு. அப்போது சதீசனுக்கிட்ட பண்ண தெரியுது அரசியல் இந்த விஷயத்தில் விவகாரத்தில். ஆனால் மத்திய அரசுன்னும் போது இப்படி. அப்போது இதை பார்த்தா கால் மேலே கால் போட்டு அவர் பம்பிட்டு போன மாதிரி தெரியுதா? இல்லை வந்தவர்கிட்ட நீங்கள் பேசாமல் அப்படியே டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தீங்களே, எதுக்கு அது? ஏன் ராமேஸ்வரம் பிரச்சனை பேசலாமே, கச்சத்தீவு பிரச்சனை பேசிக்கலாமே. வந்தவர் உள்துறை அமைச்சர், உள்துறை அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் ஆனவனா பிரச்சனை பண்ணுறாங்க, மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. மீனவர் பிரச்சனை, மீனவர்ன்ற வார்த்தையே வரலையே சாமி. நீங்கள்லாம் கேட்ட சக்ஸஸ் அப்படி. அதனால் நேற்று நடந்தது வந்து நேரம் வரையும் பணம் வரையும் பொதுமக்களோட வரி பணத்தில் 4-5 முதலமைச்சர்லாம் வந்து நம்ம ஊரில் வந்துட்டு நல்லா நிகழ்ச்சி நிறம்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. அவங்கவுங்க மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம எல்லைக்கே வந்து சொல்லிட்டு நமக்கு வந்து பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக நம்மளை பார்த்துட்டு முடிஞ்சால் மொட்டை கூட அடிச்சிருப்பாங்க பொழுது. அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களாம். இவர் உட்காந்துக்கிட்டு இவர் ஏதோ சாதித்த மாதிரி இந்த கோட்டு சூட்டு போட்டுன்னு போகிறத ஒரு சாதனை நினச்சிட்டு இருக்காரு முதல்ல. அதை தாண்டி அரசியல் எதுவும் நேற்று அவர் பேசலை. அவர் பேசுனது செய்தியும் ஆகலை. அப்படி ஒருவேளை அவர் பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகட்டும், இல்லை நதிநீர் பிரச்சனையாகட்டும், இல்லை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பற்றி பேசியிருந்தாருன்னா மறுநாள் அவர் தான் தலைப்பு செய்தி. அது தலைப்பு செய்தி ஆகலையே. அமித்ஷா தான் அதில் வெற்றி பெற்றவர். அமித்ஷாவுக்கு வந்து அந்த டீலிமிட்டேஷனை பற்றி வந்து அவர்களுக்கு தென்னிந்தியாவில் நமக்கு அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அந்த மக்கள் நம்மளை கோச்சிக்க கூடாது, அதனால் அவங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறேன், சமாதானம் பண்ணுறன்ற மாதிரி வந்து ஒரு சமிக்கையை காட்டி சென்று விட்டார். விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி அதை எதிர்க்கக்கூடிய வீரியமோ தைரியமோ விவேகமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைன்றது என்னோட புரிதல். இல்லை, இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் மாணவர்கள் அமைப்பினுடைய போராட்டங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டங்களுக்கு மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னால் சுற்றறிக்கை விட்டாங்க. அது பின்வாங்கப்பட்டிருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை வந்து குறிவைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் மாணவர்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? அதாவதுங்க, அதுவும் குறிப்பாக தலைமை செயலாளர் எதிர்த்து பண்ணுறாங்க. தலைமை செயலாளருக்கு இன்னும் ஒரு 3 மாதமோ நம்ம தான் இருக்குது பதவி. அப்போது இல்லை அதிகாரிகளை அவங்க குறி வைக்கிறாங்க. தாசில்தார் இது மாதிரி சர்க்குலர் போட்டார் திண்டுக்கல்ல அப்படின்னா கூட அம்பை பிடிச்சினாங்க, எய்தவனை விட்டுறாங்க. இப்போ யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா என்னங்க இந்த மாதிரின்னா, அம்பை பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, அம்பை பிடிச்சி அப்படியே ஒச்சி போட்டோம், வேறு அம்பை எடுத்து விட போகிறாங்க, அவ்வளோதானே. விஜயை காப்பாற்றுறதுக்காக இந்த போராட்டம். வேடன் வந்து இங்கே விஜய் வந்த அம்பு தலைமை செயலாளரோட லெட்டர் கடிதத்தை பிடிச்சி வச்சுக்கினாங்க. அது அம்பு அவர் தலைமை செயலாளர். அவர் எல்லாம் இன்னொரு அதிகாரியை விட்டு சர்க்குலர் போட போகிறாங்க.
இவர் இல்லைன்னா இன்னொரு போலீஸை விட்டு வேவு பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை தெரியாத மாதிரியே எவ்வளோ நாள் தான் நீங்களும் கம்பு சுற்றி நடிப்பீங்க? விஜய்க்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. விஜய்க்கு தெரியாதுன்னா எதுக்கு போராட்டம்? விட்டுருங்க, அவங்க தான் திரும்ப பெற்றுட்டாங்கல்ல, விட்டுருங்க. எதுக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து இது மாதிரி வேவு பார்க்கறது கொள்வது கேட்கப்பட வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாடு பூரா போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா கைது இதெல்லாம் எதுவும் ஒன்றும் பண்ணலை. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கள பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. இப்போ வேண்டாம். நான் சொல்கிறேன் அதுவும் எப்போ, ஏன்னா இப்போ விஜய் சார் சொல்கிறார்ல எப்போ பிரிக்கணும், எப்போ பேசணுன்ற, அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளோட மரியாதை மாண்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு போகுது. அதை அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவங்க வந்து இந்த போராட்டம்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் சார் பயப்படுவார். எம்எல்ஏவை காணும்னா பயப்படுவார். எம்எல்ஏகளுக்கு கார் வருதா? எம்எல்ஏகளுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பங்களா கொடுத்தது சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு பங்களா கொடுக்கணும்னு இவரு கொடுத்தாரா? அது எதுக்கு வருது? அதே பங்களா, அது மாதிரி ஒரு பங்களாவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதே மாதிரி ஒரு பங்களாவில் ஓபிஎஸ் இருந்தார். அதே மாதிரி ஒரு பங்களாவில் நீங்கள் இருந்தீங்க. அந்த நானுன்றது திமிரு வருது பாருங்க. இது வந்து நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கும். நான் ஒரு நீதியரசர் ஆனேன், ஜட்ஜ் ஆனேன்னா எனக்கு ஒரு பங்களா இருக்கும். இது அரசாங்கத்தினுடைய வேலை. இதை இவங்க கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று, நான் அந்த மாதிரி இடத்துல இருந்தேன்னா அந்த பங்களாவை சரண்டர் பண்ணுறேன். என்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து ஏதோ நான் வந்து வசதி இல்லாதவன் நான் போய் அரசு பங்களாவில் தங்குறேன். நான் எதிர்கட்சி, மக்கள் கூட இருக்கிறவன். நீ ஆளுங்கிற கட்சியாக இருந்து அமைச்சராக இருந்து மக்கள் பணத்தில் பங்களாவில் தம்பி கரண்ட்டு செலவு பண்ணி காரை செலவு பண்ணி மக்கள் பணத்தை விரயமாகிறது இது எனக்கு தேவையே கிடையாது. ஒன்றும் ஒரு சொத்து குவிப்பு கேஸில் வந்துட்டு பிரச்சனையாயிட்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த கேஸ் எல்லாம் வரும்போது ஒரு கோவத்தில் இனிமேல் நான் வாட்சே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. ஊழல் நடந்தது, நீதியரசருக்குன்னா தீர்ப்பு கொடுத்தாரு, அது உண்மை. ஆனால் அவங்களுக்கு ஒரு வைராகியம் ஒன்று வந்துச்சு இல்லை, ஒரு அரைச்சீற்றம் வந்துச்சு இல்லை. எனக்கு என்னென்ன நினச்சிங்க, இந்த வாட்சி, இந்த மோதிரம், இந்த வண்டி, இந்த சொத்து, இதுக்கெல்லாம் நான் ஆளுன்னு நினச்சிங்களா? நான் இனிமேல் வாட்சே கட்டுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆடம்பர நகைகள் போடுறதையே அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே விட்டுறாங்க. அதுதான் ஒரு மாற்றம். இவர் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் அந்த குறிஞ்சி வீடியோ கொடுத்ததை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை 10 நிமிஷம் பேசுகிறாருங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில். எனக்கு கேட்டால் என்ன பண்ணோன்னா அரசு பங்களாலாம் வேணாம் சொல்லிவிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லிடணும். இதை பாருங்க, 10 பைசா கார் வேணான்ட்டோம், பங்களா வேணான்ட்டோம், நாங்கள் எதுவுமே எடுக்கிறதில்ல. எங்களுக்கு 10 பைசா நாங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வரோமோ அன்றைக்கி நான் போய் அரசு பங்களாவில் உட்காடுறேன். நான் எதிர்கட்சியாக வந்து நான் இருக்க வேண்டிய களம் போராட்ட களம். நான் இருக்க வேண்டிய இடம் பொதுமக்கள் யார் கரண்ட் பில்லுக்கு கூட கட்டுறாங்களோ, விவசாயிக்கு எங்கே நெல்லுக்கு தண்ணி வரலையோ, மாணவர்கள் எங்கே காவல்துறையில் துன்புறுத்தப்படுறாங்களோ, நீட்டு தேர்வுனால பிரச்சனை வருதோ, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதி ரீதியாக பிரச்சனை, இல்லை விலைவாசி ஏற்றம் பிரச்சனை, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு நான் மக்கள்கிட்ட போய்க்கிறேன். எனக்கு கேட்டால் வந்து இந்த சட்டமன்றத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. லலிதாவோட பாட்டு நிகழ்ச்சி எதுக்கு சட்டமன்றம் போனோம்? நேரு ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்த்துட்டு போனோமே. இப்போ எஸ்பிபி சார் இப்போ ஐயா இல்லை, இப்போ எஸ்பிபி சரண் அவர் மாதிரியே அந்த குரலில் பாடுறாரு. இந்த பாட்டு இவங்க பாடுறதை கேட்கறதுக்கு எஸ்பிபி சரண் இல்லை பைபு பண்ணி பாடணும்னா அனிருத்தோட நிகழ்ச்சி கேட்டு போகலாமே. அது என்ன அப்படியே டிஎம் கிருஷ்ணா மாதிரி, அதுக்கப்புறம் அம்மா ஜானகி குரல், இல்லை ஐயா கேஜே ஜேசுதாஸ் குரல், அவ்வளோ வடிவான குரலா உட்காந்து ஆளாளுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். எம்எல்ஏவா ஜெயிச்சதுக்கு இதெல்லாமா தண்டனை? பாடல் பாடுறாங்க, அதை உட்காந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, எதிர்கட்சிகள் கேட்ட பிறகே நிறைய வேலைகள் நடக்கலை, இல்லைன்னா முக்கியமான விவாதங்கள் நடக்கலைங்கிற போது சார், அதாவது என்னன்னா, ஒரு சில வழக்கறிஞர் எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பலை, சீரியஸாக வந்து ஜட்ஜி கேள்வி கேட்கும்போது நோ மை லார்ட்ஷிப், நோ மை லார்ட் அப்ளிஜிடு அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட மன்னிப்பு துணியிலேயே கேட்டு அப்படியே எப்படியாச்சும் இன்றைக்கி எதுவும் என்னை திட்டிடாதீங்க, பாஸ் ஓவர் கொடுத்துருங்க, நான் இன்னொரு நாள் வந்துடுறேன், இல்லை அட்ஜென்ட் பண்ணி விட்ருங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் இருப்பாங்க. அது என்னன்னா வந்து என்கிட்ட வாதம் பண்ணுறதுக்கோ தர்க்கம் பண்ணுறதுக்கோ என்கிட்ட புள்ளி விவரமோ என் சைடில் ஆதாரமோ என் சைடில் ஒன்றும் இல்லை. அதே வேலையை தான் இவர் பண்ணுறான். வாதம் பண்ணுறதுக்கோ இல்லை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ 100 நாளில் அரசோட மிக சிறப்பான திட்டம்னு என்ன சொல்வீங்க? இப்போ திமுக ஊழல் கட்சி, ரைட்டு, அந்த ஊழல் கட்சி கஜானா காலி, அவங்களுக்கும் கஜானா காலி. எப்பயுமே யார் வந்தாலும் கஜானா காலியாக தான் இருக்கும். போகிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. இன்னொன்று கடனில் தான் இருக்குது பல வருஷமாக. இது புரிதல். அரசியல் பஞ்சாயத்துக்கு வேண்டி கஜானா காலி. சரி, கஜானா காலினா 100 கார் வாங்குறதுக்கு எங்கேருந்து வந்தது துட்டு? இப்போது
5,500 கோடி ரூபாயில் வந்து முதலமைச்சரோட அலுவலகம் பண்ணீங்களா? அதுக்கு எங்கேருந்து வந்தது காசு? அப்போ உங்களுக்கு ஓடணும் போது வருது இல்லை பணம்? யார் விட்டு பணம் இது? அப்போது இதே கரோனா காலத்தில் தான் 1000 ரூபா பணம் போடப்பட்டது, ஒரு வருஷம் முடிஞ்சு. இதே கரோனா காலத்தில் தான் அதிமுக வருமானம் கிடையாது, சொத்து வரி கிடையாது, கரண்ட் பில்லு வந்து அப்போ வந்து ஒண்டி தான் வருமானம். அப்போ நிறைய வருமானங்கள் வந்து முடக்கப்பட்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலையும், அதாவது நம்ம எந்த காலத்தை பற்றி பேசுகிறோன்னா, மக்கள் இன்றைக்கி வைபு சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரொம்ப வசதியாக மறந்துடுறாங்க. மூச்சோட காற்று கிடைக்கல, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டு மன உளைச்சல் ஆளாகி தன்னோட சொந்த மொத்தம் சித்துருவாங்களோன்னு பயந்து இருந்த காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. மொதல் அலை வரும்போது அதிமுக ஆட்சி, 2வது அலை வரும்போது திமுக ஆட்சி. மொதல் அலையில் அதிமுகவால் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுது, பாராட்டு அளவில் செஞ்சுது. 2வது அலைவில் திமுகவால் என்னென்ன செய்ய முடியுமோ பாராட்டுற அளவுக்கு செஞ்சுது. இதை சொல்கிறேன், நானே சொல்கிறேன், அந்த கட்சியில் ஊழல் நடந்திருக்குன்னா நடந்திருக்கும். ஆனால் ஒருவேளை கரோனாலாம் வந்ததுன்னா இந்த தாவேக ஆட்சியில் இந்த அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. வரக்கூடாது. நான் இயற்கையை வேண்டிக்கிறேன், இயற்கையை நம்புகிறவன் நான் ஒரு பத்திரிகையாளராக. இயற்கை வந்து நம்மளுக்கு அதே மாதிரி கஜா வருதா இல்லை புயல் இல்லை மழை வறட்சிக்கே இவங்களுக்கு வழி இல்லை. கேரளாவில் லெட்டர் எழுதுறாங்க, 129 கோடி வேணும், மழை வந்துச்சு பாதிப்பாயிப்போச்சு, ஏலக்காய் போயிடுச்சு, டீ போயிடுச்சு, மரம் ரப்பர் மரம் பாதிப்புக்குள்ளாக இருக்குது, நெல் பாதிப்புக்குள்ளாக இருக்குன்னு இப்போ பஞ்சாயத்து சொல்லி லெட்டர் எழுதிட்டாங்க. மழை இப்போ வந்துச்சு, நமக்கு பாதிப்பு தண்ணி இல்லாமல் ஜூலையில் பாதிப்பு, ஜூனில் பாதிப்பு, ஆகஸ்ட்டில் பாதிப்பு. அமைச்சர் சொல்கிறாரு செப்டம்பரில் தான் கணக்கெடுப்பாராம். விவசாயம் பண்ணலன்னு எப்போ கணக்கெடுப்பாராம்? செப்டம்பரில் கணக்கெடுத்து இவர் எழுதுவார் லெட்டரு. மானே தேனே டியர் ப்ரோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், டியர் ப்ரோ மிஸ்டர் ராஜ்நாத் சிங், டியர் ப்ரோ மிஸ் நிர்மலா சீதாராம் ஜி, இப்படிக்கு ப்ரோ சீஃப் மினிஸ்டர் விஜய் ஜோசப் ஜி, இப்படி போட்டு கடிதம் எழுதுவாங்க செப்டம்பருக்கு மேலே. இது கடிதம் அங்கே போய் அந்த கடிதத்தை ஒருத்தர் இட்டுன்னு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த மத்திய அரசு ஒன்று வரும், குழு, தணிக்கை குழு, அது வந்து பார்க்கும். என்னப்பா இல்லையே விவசாயம் பண்ணுறாங்களே, இடம் காஞ்சி இருக்கும்போது கூட்டின்னு வந்து காட்டுவீங்களா, இல்லை அவங்க அடுத்த போகத்துக்கு நெல் தூவும் போது வந்து கூட்டின்னு வந்து காட்டுவீங்களா? இதெல்லாம் இருக்கணும்ல. இது தோணவே இல்லை சார் இந்த அரசுக்கு. காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்க நமக்கு வக்கீல். ராகுல் காந்தி வந்தது அவர் அழுத்தம் சொல்லி திறந்து விட சொல்லி கேட்க துப்பு இல்லை. பாதிப்பு இருக்கும்போது மத்திய அரசுக்கு அழுத்தம் போட்டு மத்திய ஒரு குழுவை இங்கே வர வச்சு எனக்கு வறட்சி நிவாரணம் வேணும், எனக்கு அவன் தண்ணி விடலை கொடுக்கல, அவங்க கோர்ட்டு சொல்லிச்சு கொடுக்கல, என் விவசாயி நெல் போடலை, எனக்கு இது நஷ்டமாகி போச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும்ல. 3 மாதம் போயிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் போய் இப்போ நிவாரணம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க, வந்து பார்த்தா எல்லாம் பொங்கலுக்கு தயாராகினுக்கிறாங்க, இப்போ மழை பெய்ந்துருக்கு, இப்போ 3 மாதம் ஆன நஷ்டம், கடனோ ரத்து பண்ணலை. அப்போ உங்களுக்கு அரசியலும் புரியல, மக்களோட வாழ்வாதார பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா படம், சினிமா கவர்ச்சி, மோகம், ரீல்ஸ். இதில் வந்து வக்கனையாக என்ன பண்ணிடுறீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிறீங்க. அவங்க சினிமாவில் இருந்து வந்து அரசியல்வாதிகளாக வாழ்ந்தாங்க, நீங்கள் சினிமாவில் இருந்து வந்து இன்னமும் சினிமாக்காரராக வாழுறீங்க, சினிமா கூட்டமாக இருக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களும் நண்பர்கள், 2 பேரும் சினிமாக்காரங்க தான். ஒரு நாளும் சினிமாவாக சட்டமன்றத்தை பார்த்தது கிடையாது, ஒரு நாளும். அம்மையார் ஜெயலலிதா என்னைக்குன்னா பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்களா, இல்லை செய்கை செஞ்சாங்களா? இந்த நடிப்பு. சட்டமன்றத்தில் உணர்வுபூர்வமாக பேசலாம், உதாரணத்தை சொல்லி பேசலாம், இல்லை புள்ளிவிவரத்தை சொல்லி பேசலாம், பாட்டு பாடி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது அது சிரிப்பு, அதை பாடும்போது ஒரு சிரிப்பு, ஒரு வெக்கம், ஒரு கூச்சம், ஒரு நாணம். என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்களா? உங்களை பொண்ணுக்கு பாட தெரியுமா? இல்லைங்க பாடலாம் வராது. இல்லைம்மா கொஞ்சம் பாடுமா, நான் வேணா லைன் எடுத்து கொடுக்கட்டா? கொட்டை பாக்கு அந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு சட்டமன்றம். என்ன சட்டமன்றமா என்ன இது? கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? இப்போ நான்லாம் வந்து நேரம் நிறைய மிச்சமாகுது, சட்டமன்றம் அவ்வளோ பார்க்குறதில்ல. ஏன்னா எது வைரல் ஆகுதோ அது ஒண்டி வெளியில் வந்துடுது. அதை தவிர்த்துட்டு மிச்ச தரவுகள் என்ன இருக்கோ அதை ஒண்டி பேசிட்டா வேலை முடிஞ்சுது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி. நன்றி சார்.